செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கேழிரைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் பொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் அறுவரை எடுத்த என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். இது வைரவி வனம் என்ற ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. சந்தம். தன தன தனத்த தான தன தன தனத்த தான தன தன தனத்த தான தனத்தான அறுவரை எடுத்த வீர நெறிபட வீரர்கள் ஊனும் அரணிடமிருக்கும் மாயி அருள்வோனே. அறுவரை எடுத்த வீர நெறிபட வீரர்கள் ஊனும் அரணிடமிருக்கும் மாயி அருள்வோனே. அடைக்கடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை மருகோனே. அலைக்கடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை மருகோனே. பருதியின் ஒளி கண் வீரும் அருமுக நிறைத்த தோ பனிரு கரம் மிகுத்த பார முருகனின் பரிதியின் ஒளி கண் வீரும் அருமுக நினைத்த தோள் பன்னிரு கரம் மிகுத்த பார முருகனின் பதமலர் உள்ளத்தில் நாளும் நினைவுற கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. பதமலர் ஊனத்தில் நாளும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பதமலர் ஊழத்தின் நாளும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள் ஆதி சொலுவென உரைத்த ஞான
குருநாதா. சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள் ஆதி சொல்லுவென உரைத்த ஞான குருநாதா. சுரற்பதி தழைத்து வாழ அமரர் சிறை அனைத்தும் மீள துணிபட அரக்கர் மாள விடும் வேளா. சுரற்பதி தழைத்து வாழ அமர் சிறை அனைத்தும் மீள துணிபட அரக்கர் மாள விடும் வேளா. மறுமலர் மன்னக்கும் வாச நிறை தரு தருக்கள் சூழும் வயல் புடை கிடக்கும் நீல மலர்வாவி. மறுமலர் மன்னக்கும் வாச நிறை தரு தருக்கள் சூழும் வயல் புடை கிடக்கும் நீல மலர்வாவி. வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வைரவி வனத்தில் மேவு பெருமாளே. வளமுற தடத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வைரவி வனத்தில் மேவு பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அறுவரை எடுத்த வீரன் அரியதான கைலை மலையை அசைத்து எடுக்க முயன்ற வீரனான ராவணன் இந்த கைலை மலையை கையில் தூக்கி விடலாம் என்று அசைத்து விட்டான் ராவணன். நெறிபட விரல்கள் ஊனும் நெறியும்படி மலைகளை தூக்கி அடியில் விரல் மாட்டிக்கொண்டால் நெறிப்பட்டு உடைந்து தமது விரல்களை ஊன்றிய அரணிடம் இருக்கும் மாயி அருள்வோனே. சிவபிரானின் இடது பாகத்தில் உள்ள அன்னை பார்வதி பெற்ற அருளிய குழந்தையே முருகா. அலைக்கடல் அடைத்த ராமன் அலை வீசும் கடலை அணையிட்டு அடைத்த ஸ்ரீராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் மிக்க மனமகிழ்ச்சி கொள்ளும் அணியில் நடத்தும் ஆசை மருகோனே. அழகிய மயிலை வாகனமாக கொண்டு 8 திக்கிலும் நடத்தி செல்லும் மருமகனே முருகா. பருகிய ஒளிக்கண் பருதியின் ஒளிக்கண்கள் கண் வீரும். பருதி என்றால் சூரியன். சூரியனது ஒளி தம்மிடத்தே விளங்கும்படி அருமுக நிறைத்த தோல் 12 கர முகங்கள் 6 வரிசையான தோள்களும் 12 கரங்களும் உடையவனே முருகா. மிகுத்த பார முருகா, மிகுத்த பெருமை வாய்ந்த முருகனே. நின் பதமலர் உளத்தில் நாளும் நினைவுறு. உன்னுடைய திருவடி மலரை உள்ளத்தில்
தினந்தோறும் நினைத்து தொழுது கொண்டிருக்கின்ற கருத்தர்கள் தாள்கள் பணியவும், கருத்தை உடைய அடியார்களின் தாள்களை பணிந்திடவும், பாதங்களை பணிந்திடவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. முருகா, எனக்கு அந்த ஞானத்தை தந்து அருள்வாயாக. சுருதிகள் உரைத்த வேதம் உரைமொழி தனக்குள் ஆதி. வேதங்களை ஓதும் பிரம்மன் சொன்ன மொழிகளுள் முதலாவதான ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை சொலுவென உரைத்த ஞான குருநாதா. பிரம்மனை ஓம் பிரணவத்தின் பொருளை கேட்டு முருகர் அதன் விளக்கம் கூறும்படி சொன்னார். எனக்கு நீ சொல்லுக என்பதை என் தந்தை சிவனார் கேட்க, அவ்வாறே பொருள் உரைத்த ஞான குரு நாதனே. இந்த பிரம்மனிடம் பொருள் உரைத்ததை கேட்ட பொழுது அவருக்கு தெரியவில்லை ஆகதால் அவரை தலையிலே குட்டி சிறையிலே அடைத்துவிட்டு தானே படைப்பு தொழிலை செய்து கொண்டிருந்தார் முருகர். சிவன் வந்தவுடன் அங்கே பிரம்மாவிடம் எப்படி அதற்கு பொருள் கேட்டாயோ அந்த பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகரிடம் கேட்க, தந்தையே, எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று குருவாக இருந்து அவருடைய வலது காதில் அந்த பிரணவத்தின் பொருளை தமிழிலே கூறிவினார் முருகன். தந்தை சிவனார் கேட்க, அவ்வாறே பொருள் உரைத்த ஞான குருநாதனே முருகா, சுரற்பதி தழைத்து வாழ, தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் செழிப்புடன் வாழவும், அமரர் சிறை அனைத்தும் மீள, இருந்த சிறையினின்றும் தேவர்கள் யாவரும் மீளவும், துணிபட அரக்கர் மால விடும்பேளா, வெட்டுண்டு அரசர்கள், துணி என்றால் வெட்டுதல், துணித்தகை அதனால் என்று சஷ்டி கவச்சத்திலே வரும், இறந்தொழியவும் வேலாயுதத்தை செலுத்திய வீரனே, மறுமலர் மணக்கும் வாச நிறைதரு, வாசனை மலர்கள் மனம் வீசும் நறுமணம் நிறைந்துள்ள தருக்கள் சூழும் வயல் புடை கிடைக்கும், மரங்கள் சூழ்ந்த வயல்கள் பக்கத்தில் உள்ள வயல் புடை கிடக்கு. வயல் புடை, வயலுக்கு அருகிலே, புடை என்றால் அருகிலே, கிடக்கும் என்றால் உள்ள, எங்கே அங்கே கிடக்குது என்று கூறுவார்கள். அப்படி நீல மலர் வாவி வனமுறு தடத்தினோடும், நீலோத்பவ மலர்கள் மலர்ந்துள்ள நீர்நிலைகளின் செழிப்பு வாய்ந்த கரைகளோடு, சரஸ்வதி நதிகன் வீறு, சரஸ்வதி என்னும் ஆற்றினிடத்தே விளங்குகின்ற வைரவி வனத்தில் மேவு பெருமாளே, வைரவி வனம் என்னும் தலத்தில் வீட்டிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே அழகாக கூறியுள்ளார் அருணகிரிநாதர். அறுவரை எடுத்த வீரன் நெறிபட விரட்கள் ஊனும் அரணிடம் இருக்குமாயி அருள்வோனே, அறுவரை எடுத்த வீரன் நெறிபட விரட்கள் ஊனும் அரணிடம் இருக்குமாயி அருள்வோனே, அடைகடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை மருகோனே,
பருதியின் ஒளிக்கண் வீரும் அருமுக நிறைத்த தோள் பனிரு கரமிகுத்த பார முருகானின் பதமலர் உளத்தினாலும் நினைவுறு கருத்த தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள்ளாதி சொல்லுவென உரைத்த ஞான குருநாதா சூரற்பதி தழைத்து வாழ அமர் சிறை அனைத்து மீள துணிபட அரக்கர் மாள விடும் வேலா சூரற்பதி தழைத்து வாழ அமர் சிறை அனைத்து மீள துணிபட அரக்கர் மாள விடும் வேலா மறுமலர் மணக்கும் வாச நிறை தருக்கள் சூழும் வயல் புடை கிடக்கு நீல மலர்வாவி வளமுரண் தடத்தினோடும் சரஸ்வதி நதி கண்பீரு வைரவி வனத்தில் மேவும் பெருமாளே வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதி கண்பீரு வைரவி வனத்தில் மேவு பெருமாளே பருதியின் ஒளி கண்பீரும் அருமுக நிறைத்த தோள் பனிரு கரமிகுத்த பார முருகானின் பதமலர் உளத்தினாலும் நினைவுறு கருத்த தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதி கண்பீரு வைரவி வனத்தில் மேவு பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.